கட்சி தொடங்கியதும் அடுத்த முதலமைச்சர் என்று அனாதையாக சிலர் பிதற்றிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாம் தமிழர் கட்சி, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 3000 பேர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒரு மண்டல செயலாளர், 8 மாவட்ட செயலாளர்கள், 5 ஒன்றிய செயலாளர்கள், 9 சார்பு அணி நிர்வாகிகள் உட்பட 2000 பேர் திமுகவில் ஐக்கியமாகினர். அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக துண்டு அணிவித்து கட்சிக்குள் வரவேற்றார். பின்னர் பேசிய முதலமைச்சர், திமுக என்பது நேற்று முளைத்த காளான் அல்ல என்று கூறினார். திமுகவின் வரலாற்றை பட்டியலிட்ட முதலமைச்சர், சிலர் கட்சி தொடங்கியதும் முதலமைச்சராக வர வேண்டும் என நினைப்பதாக விமர்சித்தார். கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. தொடர்ந்து பேசிய அவர், நாட்டு மக்களுக்காக உழைப்பது போல நாடகம் போடுபவர்களின் பெயர்களை கூட தான் உச்சரிக்க விரும்பவில்லை என்று கூறினார். நீங்க யார நம்பி போனீங்களோ அது வீணா போச்சு அப்படின்னு வருத்தத்தோடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தாதான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைவுபடுத்தினாலே போதும். 200 இல்ல 234 தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், தமிழ் சமுதாயம் இன்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமான பெரியாரை சிலர் எதிர்த்து பேசுவதாக சாடினார். தந்தை பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் இன்னும் நான் முற்றுக்கோவணம் கட்டி ஏர் ஓட்டி கொண்டுதான் இருந்திருப்பேன். இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலேயே தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் அந்த பெரியாரை கூட இன்றைக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு இழிநிலை பிறவிகள் உருவாகி இருக்கிறார்கள். இந்நிலையில் நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், திமுக பலவீனமாக இருப்பதாக விமர்சித்தார். திமுக எவ்வளவு பலவீனமா இருக்குதுன்னு பாருங்க. எங்க கட்சியில இருந்து ஆள் சேர்த்துதான் அது வலிமையை காட்ட வேண்டியது இருக்கு. இதனால நான் பலவீனப்படுவேன்னு நினைக்குது. ஒரு பெரிய ஆலமரத்தில் சில கிளைகளும் இலைகளும் உதிர்ந்து விழுவது மரத்துக்கு வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சி தான். இந்த கிளை முறிஞ்சா இன்னொரு கிளை வரும், பல இலைகள் உதிர்ந்தா புதிய தளிர்கள் வரும். இது தெரியாததான் என்ன? கட்சியில் இருந்து சென்றவர்களுக்கு பெரியாரை பற்றி எதுவும் தெரியாது என்றும் சீமான் விமர்சித்தார்.